மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பெருமழை காலம் என்பதில் 3வது பகுதியை பற்றி பார்த்தோம். உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் அவையானது 1992ஆம் ஆண்டு ரியோ டி ஜெனிரோவில் காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை உருவாக்கியது. ஒவ்வொரு ஆண்டும் பசுமை குடில் வாயுக்களை கட்டுப்படுத்துவது குறித்த உரையாடல் அங்கே தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வாயுக்களை வெளியேற்றும் தொழிற்சாலைகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளை கணக்கெடுக்கும் பொழுது சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் ஆகிய நாடுகள்தான் முன்னணியில் இருக்கின்றது. அந்த பட்டியலில் நம்முடைய இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் 2009ஆம் ஆண்டை கடந்த 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோன்று 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு புவியினுடைய வெப்பம் ஆண்டிற்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இவ்வாறு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போகின்றதென்றால் அடுத்த 50 ஆண்டுகளில் கடல் நீர் மட்டம் உயர்ந்து உலகத்தில் 200 கோடி மக்கள் வெள்ளத்தால் சூழப்படுவார்கள் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. உலகம் 3/2 நீரால் சூழப்பட்டு இருந்தாலும் 40 விழுக்காடு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையோடு தான் வாழ்ந்து வருகின்றார்கள். நாளுக்கு நாள் பெருகி வருகின்ற தேவைகளுக்காக இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக நாம் பயன்படுத்தி வருகின்றோம். அதனால் தான் இயற்கை சமநிலை என்பது குலைந்து பேரிடரானது ஏற்படுகின்றது. மிகவும் சிறியதாக இருக்கக்கூடிய அந்த மழைத்துளிகள் மனித வாழ்வினுடைய பேரின்பமாக இருப்பவை. ஆனால் அண்மை காலத்தில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்குகளானது அதனை பெருந்துயராக மாற்றி நமக்கு அச்சத்தை தான் ஏற்படுத்துகின்றது. இயல்பாகவே பெருமழையை தாங்கக்கூடிய குளம், குட்டை, ஏரி, ஆறு, வடிகால், வாய்க்கால்கள், வெள்ளச் சமவெளிகள் போன்றவற்றை இயற்கை அமைத்திருக்கின்றது. ஆனால் நாம் என்ன செய்தோம்? அந்த அமைப்பில் இடையீடு செய்து நீர்நிலைகளை அழித்து குடியிருப்புகள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றை உருவாக்கிவிட்டோம். நெகிழிப் பொருள்கள் மற்றும் திடக்கழிவுகளை கொட்டி நீர்வழிப்பாதைகளை குறுக்கி வெள்ளச் சமவெளிகளே இல்லாமல் நாம் செய்துவிட்டோம். அதனுடைய விளைவுதான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உயிரிழப்புகள், உடைமை இழப்புகள் போன்றவை ஏற்படுகின்றது. மழைக்காலங்களில் நாம் பெறுகின்ற நீரை சேமித்து வைக்கக்கூடிய நீர் மேலாண்மை அமைப்புகள் என்பது இருந்தது. வெள்ளச் சமவெளி என்பது ஆற்றின் நீரோட்ட வழியில் இயற்கை உருவாக்கி இருக்கக்கூடிய காப்பரன். ஆற்றில் வெள்ளம் அடித்து வரும் பொழுது அதனோடு சேர்ந்து வருகின்ற பொருள்கள் ஆற்றின் ஓரங்களில் படிந்துவிடும். அது ஆற்றங்கரை படிவு என்று அழைக்கப்படுகின்றது. இதில் படுகின்ற பொருள்களால் ஆற்று சமவெளிகளில் அடர்த்தியான மணலாலும் மற்றும் சேற்றினாலும் அடுக்கு படிவம் என்பது உருவாகும். அப்படிவம் வெள்ளப்பெருக்கு காலங்களில் நீரை உறிஞ்சுவதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது குறைகின்றது. நீர் மாசடைவதை தடுக்கின்றது. மண் அரிப்பை தடுக்கின்றது. வறட்சி காலங்களில் நீர்மட்டம் குறைந்து விடாமல் அவை பாதுகாக்கின்றன. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக. வெள்ளச் சமவெளிகள் என்பது எதனால் அழிக்கப்பட்டது? வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? ஏன் நிலத்தடி நீரை வெள்ளம் பெருகுகின்ற காலங்களில் அவை உறிஞ்சுவதில்லை? பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்பதை அமைத்ததற்கான காரணம் என்ன என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 27 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற காலங்களில்
ஆற்றில் படுகின்ற மணல் மற்றும் சேற்றினால் அடுக்குப்படிவம் உருவாகி அவை நீரை உறிஞ்சுகின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது இன்று ஆற்றில் பாறைகள் தெரியும் அளவிற்கு மணல் அள்ளியதனுடைய விளைவாகத்தான் வெள்ளச் சமவெளிகள் அழிந்து வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்படுகின்றதா என்று பார்த்தால் அதுவும் ஒரு காரணம்தான். கடந்த 40 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடர்களில் 85% வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டவை தான். கடந்த 40 ஆண்டுகளில் எடுத்து பார்க்கும் பொழுது இந்தியாவில் அதிகப்படியான பேரிடர்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அதில் 85%, 100க்கு 85% வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டவை தான். அதற்கு மணல் அள்ளுவதும் ஒரு காரணம். ஏனென்றால் தமிழக நிலப்பரப்பில் விடுதலைக்கு முன்பு ஏறத்தாழ 50,000 நீர்நிலைகள் என்பது இருந்தது. விடுதலைக்கு முன்பாக தமிழகத்தில் பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 50,000 நீர்நிலைகள் என்பது இருந்தது. ஆனால் அவை இன்றைக்கு வெறும் 20,000 குறைந்திருப்பதாக ஒரு புள்ளி விவரங்கள் கூறுகின்றது. அப்போ இந்த இடைப்பட்ட 70 ஆண்டுகளில் 30,000 நீர்நிலைகள் என்பது காணாமல் போய்விட்டது. 30,000 நீர்நிலைகள் காணாமல் போய்விட்டன. எங்கே சென்றது? அவை அழிக்கப்பட்டு விட்டது. அவற்றை அழித்துதான் நாம் கட்டிடங்களை கட்டியிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக சென்னை, மதுரை ஆகிய மாநகரங்களை சுற்றி மட்டுமே ஏறத்தாழ 500 ஏரிகள், குளங்கள் காணாமல் போய்விட்டனவா. சென்னை, மதுரை இது போன்ற நகரங்களை சுற்றி ஏறத்தாழ 500 ஏரிகள், குளங்கள் காணாமல் போய்விட்டன. காரணம், அவை அழிக்கப்பட்டு கட்டிடங்கள் அங்கே கட்டப்பட்டிருக்கின்றது. இருக்கின்ற நீர்நிலைகளில் பெரும்பாலானவை தூர்ந்து கிடக்கின்றது. எஞ்சி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சரி, அதிலாவது தண்ணீரை சேமித்து வைப்பதற்கான வழிகள் இருக்கின்றனவா என்று பார்த்தால் இல்லை. அவையும் தூர்ந்து கிடக்கின்றது. தூர்வாரப்படாமல், முறையாக பராமரிக்கப்படாமல் அவை இருக்கின்றன. இதனால் லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நிலத்தடி நீர்மட்டமும் ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து கொண்டுதான் வருகின்றது. வருடத்திற்கு வருடம் பார்க்கும் பொழுது நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டே போகின்றது. 200 அடியில் தண்ணீர் கிடைத்தது 300 அடி, 400 அடி, 500 அடி என்று சென்றுவிட்டது. 1000 அடிக்கு மேல் போட்டால் கூட, ஆழ்துளை கிணறுகள் அமைத்தால் கூட தண்ணீர் கிடைப்பதில்லை என்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதில் மணலினுடைய பங்கு என்பது இன்றியமையாத ஒன்று. நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதில் மணலினுடைய பங்கு என்பது இன்றியமையாத ஒன்று. ஆனால் இன்று குறிப்பிட்ட அளவையும் கடந்து மணலை எடுத்து பயன்படுத்தியதனுடைய விளைவாகத்தான் நிலத்தடி நீர்மட்டம் என்பது வெகுவாக குறைந்து விட்டது. ஆற்றில் தண்ணீர் இல்லாத காலகட்டத்தில் ஆற்றில் இருக்கக்கூடிய மணலை அள்ளுகின்றார்கள். அதற்கு அரசு அனுமதி அளித்திருக்கின்றது மணலை அள்ளுவதற்கு. ஆனால் அரசு அனுமதித்துள்ள அளவை விட அதிகமாகத்தான் மணலை அள்ளுகின்றார்கள். ஏனென்றால் அந்த மணலானது வீடுகள் கட்டுவதற்கு பயன்படும் பொழுது அவற்றை விற்பனை செய்வது பல லட்ச ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றார்கள். ஏன் பல கோடி ரூபாய்கள் கூட வருகின்றது. தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அற்ப வருமானத்திற்காக, அற்ப லாபத்திற்காக தன்னுடைய தலைமுறை மட்டுமல்லாது அடுத்த தலைமுறையையும் சேர்த்து பாழாக்குகின்றார்கள் அவர்கள். அது அவர்களுக்கு தெரிவதில்லை. எதற்காக நம்முடைய முன்னோர்கள் ஆறுகளை அமைத்தார்கள்? அவற்றில் உள்ள மணலை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டார்கள். ஏன் அவர்களுக்கு பயன்படுத்த தெரியாதா? அவர்கள் நினைத்திருந்தால் செய்திருக்கலாம். ஆனால் இதை நாம் எடுத்தோம் என்றால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது அவை வெள்ள நீரை உறிஞ்சு கொள்ளாது.
அதனால் பெரும் சேதங்கள் ஏற்படும், உயிரிழப்புகள் ஏற்படலாம், உடைமை இழப்புகள் ஏற்படலாம். இது நம்முடைய தலைமுறைக்கு மட்டுமல்லாது அடுத்த தலைமுறைக்கும் பாதிக்கும் என்பதை உணர்ந்து அவர்கள் அதனை எடுத்து பயன்படுத்தாமல் இருந்தார்கள். ஆனால் நாம் தாராளமாக பயன்படுத்துகின்றோம். இயற்கை வளங்களை மிகவும் தாராளமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய விளைவுதான் இன்று ஏற்படுகின்ற அந்த வெள்ளப்பெருக்குகள். ஒரு வாசகம் கூட வந்தது. என்னவென்றால், என்னுடைய தாத்தா காலத்தில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியது. என்னுடைய காலத்தில் ஆற்றில் தண்ணீர் ஓடியது. வெள்ளப்பெருக்கு, தண்ணீர் குறைந்த அளவுதான். என்னுடைய மகளினுடைய காலகட்டத்தில் அங்கே தண்ணீர் ஓடவில்லை. எவைதான் ஓடுகின்றது? லாரிகள் ஓடுகின்றன. இதற்காக தண்ணீரை, மணலை அள்ளுவதற்காக. இப்போ மணல் லாரிகள் தான் மணலை அள்ளுவதற்காக ஆற்றில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. குறிப்பிட்ட அளவையும் கடந்து மணலை எடுத்து பயன்படுத்தியதனுடைய விளைவாகத்தான் நிலத்தடி நீர்மட்டம் என்பது மிகவும் வெகுவாக குறைந்து நீரோட்டத்தில் தடை ஏற்பட்டு ஏராளமான எதிர்மறை விளைவுகள் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலை தொடர்ந்து கொண்டு சென்றால் வேளாண்மை தொழில் என்பதே கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிடும். வளர்ந்த நாடுகளில் திட்டமிடப்பட்ட கட்டமைப்புகள், வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளக்கூடிய விழிப்புணர்வு பரப்புரை, நீர்நிலைகளை முறையாக பராமரித்தல் ஆகிய செயல்பாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தால் அங்கே பெரிய அளவிற்கு பொருள் இழப்பு என்பது ஏற்பட்டாலும் உயிரிழப்பு ஏற்படுவதில்லை. ஏனென்றால் அங்கே திட்டமிட்டு கட்டமைக்கின்றார்கள். வெள்ளப்பெருக்கை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று விழிப்புணர்வு செய்கின்றார்கள். நீர்நிலைகளை முறையாக பராமரித்து வைத்திருக்கின்றார்கள். இதனால் பெருமளவிற்கு பொருள் இழப்பு ஏற்பட்டாலும் உயிரிழப்பு என்பது ஏற்படுவதில்லை. ஆனால் நம்முடைய நாட்டில் வெள்ளப்பெருக்கு காலங்களில் மட்டும் மாற்று ஏற்பாடுகளை நாம் செய்கின்றோம். பெருவெள்ளம் ஏற்படுகின்றதா, உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களை மாற்று இடங்களுக்கு அப்புறப்படுத்துகின்றோம். அந்த சமயங்களில் மட்டும் வெள்ளப்பெருக்கினை தடுப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே வெள்ளம் வடிந்து விட்டதென்றால் அவ்வளோதான், விட்டுவிடுகின்றோம். மீண்டும் எப்பொழுது வெள்ளம் வருமோ அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டு மற்ற பணிகளை நாம் செய்கின்றோம். வெள்ளம் வடிந்த பிறகு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கவும் வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வேண்டி இருக்கின்றது. ஆனால் அவற்றை செய்யாமல் சரி பரவாயில்லை, மறுபடியும் பார்த்துக்கொள்வோம், மீண்டும் அடுத்த முறை பார்ப்போம், அடுத்த முறை வெள்ளம் வருமா அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு செயலை விட்டு மற்றொரு செயலுக்கு நாம் சென்று விடுகின்றோம். இனி வரக்கூடிய காலங்களிலாவது இவற்றை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியது என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. ஏதோ நம்முடைய பகுதிகளில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படவில்லை என்று நாம் நினைத்து சற்றே மனநிம்மதி அடைந்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய பகுதிகளும் நகரங்களாக மாறும் பொழுது, பல வீடுகள் கட்டப்படும் பொழுது, எதிர்காலத்தில் நம்முடைய பகுதியிலும் நிச்சயம் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்படலாம். அவற்றை வராமல் நாம் தடுக்க வேண்டுமென்றால் நம்முடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். அவற்றில் ஆக்கிரமிப்பு என்பது செய்யப்படாமல் தற்காத்து கொள்ள வேண்டும். போதிய அளவு வடிகால் வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.
அப்பொழுதுதான் வெள்ளப்பெருக்கை நம்மால் தடுக்க முடியும். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. பேரிடர் காலங்களில் ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எவையேனும் உருவாக்கப்பட்டிருக்கின்றனவா என்று பார்க்கும் பொழுது, நடுவண் அரசு 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதியன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்ற ஒன்றை அமைத்தது. இந்த ஆண்டு 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி. புயல், வெள்ளம், நிலநடுக்கம், வறட்சி, சுனாமி, நிலச்சரிவு, தீ விபத்து, சூறாவளி, பனிப்புயல், வேதி விபத்துகள் முதலான பேரிடர்களானது நிகழும் பொழுது பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயலாற்றுவதற்கு இந்த ஆணையமானது உதவுகின்றது. இதற்காக பல்வேறு குழுக்களானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழுக்கள் அனைத்து நிலைகளிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றனவா என்று பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஊராட்சிகள், சிற்றூராட்சிகள் என அனைத்து நிலைகளிலும் குழுக்கள் அமைத்து பேரிடர் காலங்களில் செயலாற்ற இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையமானது வழிவகை செய்திருக்கின்றது. எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. பேரிடர்களிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்று பார்த்தால், பேரிடர் காலங்களில் தாங்கக்கூடியவையாக புதிய கட்டுமானங்களை அமைக்க வேண்டும். வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது அல்லது நிலநடுக்கம் ஏற்படுகின்றது அல்லது நிலச்சரிவு ஏற்படுகின்றது என்றால் அந்த சமயத்தில் தாங்கக்கூடிய புதிய கட்டுமானங்களை அமைக்க வேண்டும். நீர்வழி பாதைகளுக்கான தெளிவான வரைபடம் ஒன்றை உருவாக்க செய்து அப்பாதைகளை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். எந்தெந்த வழிகளாக தண்ணீர் வருகின்றது, ஆறுகளுக்கான பாதைகள் என்ன, ஏரிகளுக்கான பாதைகள் என்ன, குளங்களுக்கான பாதைகள் என்ன, அவற்றை தெளிவான வரைபடம் ஒன்றை உருவாக்கி அந்த பாதைகளை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும், தூர்வார வேண்டும். அவ்வப்பொழுது சமூக காடுகள் வளர்ப்பு திட்டங்களை சமூக இயக்கமாக வளர்த்தெடுக்க வேண்டும். கடற்கரை ஓரங்களில் சதுப்பு நில காடுகளை வளர்த்தல் வேண்டும். அவ்வாறு சதுப்பு நில காடுகளை வளர்ப்பதன் மூலமாக சுனாமி போன்ற பேரிடர்கள் ஏற்படும் பொழுது அவற்றினுடைய தாக்கம் சற்று குறைவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோன்ற பேரிடர்கள் ஏற்படக்கூடிய சமயத்தில் இந்த சதுப்பு நில காடுகளானது தண்ணீரினுடைய தாக்கத்தினை சற்று தணித்து அதிகமான அளவு தண்ணீர் உள்ளே செல்லவில்லை என்றாலும் குறைந்த அளவு தண்ணீரானது உள்ளே செல்லும். அவ்வாறு அதிகமான அளவு தண்ணீர் உள்ளே செல்லாமல் தடுக்கக்கூடியது சதுப்பு நில காடுகள். அவற்றை கடற்கரை ஓரங்களில் வளர்க்க வேண்டும். சமூக காடுகள் வளர்ப்பு திட்டங்களை சமூக இயக்கமாகவே வளர்த்தெடுக்க வேண்டும். இவற்றை செய்வதன் மூலமாகத்தான் முடிந்தவரை பேரிடர் காலங்களில் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. ஒருவேளை பேரிடர்கள் ஏற்பட்டுவிட்டால் மேற்கொள்ள வேண்டியவை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். பதற்றமடைதலை தவிர்க்க வேண்டும். பேரிடர்கள் ஏற்படும் பொழுது பதற்றத்தை தவிர்த்து வானிலை ஆராய்ச்சி மையம் வெளியிடக்கூடிய புயல், மழை தொடர்பான தகவல்களின் அடிப்படையில் மக்கள் செயல்பட வேண்டும். வானிலை ஆராய்ச்சி மையம் வெளியிடக்கூடிய புயல், மழை தொடர்பான தகவல்களை அவ்வப்பொழுது மக்கள் கேட்டு அதனுடைய அடிப்படையில் செயல்பட வேண்டும். வதந்திகளை நம்பவோ பரப்பவோ கூடாது. தேவையில்லாத வதந்திகள் எவரேனும் பரப்புகின்றார்கள் என்றால் அதனை நாம் நம்பவும் கூடாது, அதனை மற்றவர்களுக்கு நாம் பரப்பவும் கூடாது. அதுவும் தவறு. அதேபோன்று அரசு, தீயணைப்புத்துறை, காவல்துறை, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றினுடைய உதவியுடன் மீட்பு, பாதுகாப்பு முதலான பணிகளில் ஈடுபடுவதுடன் பாதுகாப்பு மையங்களையும் மருத்துவ குழுக்களையும் அந்நியமாக வைத்திருக்க வேண்டும். அரசு துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இவற்றினுடைய உதவியோடு மீட்பு மற்றும் பாதுகாப்பு முதலான பணிகளில் நாம் ஈடுபடலாம். பாதுகாப்பு மையங்களை, மருத்துவ குழுக்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அண்மையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கின் பொழுது
அரசு, தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ குழுக்கள், தனி மனிதர்கள், மாணவர்கள் என பல தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட்டார்கள். அண்மை காலங்களில் பல மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகளில், ஏன் சென்ற 2 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கின் பொழுது கூட அரசு துறையாகட்டும், தொண்டு நிறுவனங்களாகட்டும், தன்னார்வ குழுக்களாகட்டும், தனி மனிதர்கள், மாணவர்கள் என்று பல தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட்டார்கள். வெள்ள பாதிப்புகளிலிருந்து மக்களை அவர்கள் மீட்டெடுத்தார்கள். முகாம்களை அமைத்தல், அடிப்படை வசதிகளை உண்டாக்குவது, உணவு வழங்குவது, மருத்துவ உதவிகளை செய்வது ஆகியவற்றில் மனித நேயம் என்பது அங்கே உச்சமடைந்ததை நம்மால் கவனிக்க முடிந்தது. இந்த கூட்டு முயற்சியானது இயற்கை சமநிலையை பாதுகாப்பதிலும் தொடர்ந்தால்தான் பேரிடர் நிகழ்வுகளை நம்மால் தவிர்க்க முடியும். பேரிடர்கள் ஏற்பட்ட பொழுது மட்டும் அங்கே மனிதநேயம் என்பது இருப்பது, அந்த நிலை ஏற்பட்டால்தான் நாம் மனிதநேயம் உள்ளவராக நடந்து கொள்ள வேண்டும் என்று இருப்பதை விட அவற்றை வராமல் தடுக்க வேண்டும். அதற்கு இயற்கை சமநிலைகளை பாதுகாக்க வேண்டும். அதிலும் நாம் மனிதநேயம் மிக்கவர்களாக நம்முடைய கூட்டு முயற்சி என்பது அதிலும் இருந்தால்தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். பேரிடர்கள் ஏற்பட்ட பிறகு நாம் மனிதநேயம் உடையவர்களாக கூட்டு முயற்சியோடு அதனை எதிர்கொள்வதை விட, பேரிடர்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை அறிந்து அதை மேற்கொண்டோம் என்றால்தான், அங்கேயும் அந்த கூட்டு முயற்சி என்பது இருந்தால்தான் இதுபோன்ற பேரிடர்கள் ஏற்படுவதை நம்மால் தவிர்க்க முடியும். புயல், மழை, பெருவெள்ளம், இயற்கை சமநிலை, புவி வெப்பமயமாதல், இயற்கை வளங்களை காத்தல், நீர்நிலைகளை பெருகச் செய்தல், பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியனவற்றை பற்றி தொடர்ந்து நாம் உரையாட வேண்டிய இன்றியமையாமையும் தேவையும் நமக்கு இருக்கின்றது. இதுவரை நாம் தெரிந்து கொண்ட கருத்துக்களை மேலும் நாம் பலருக்கும் தெரிவிக்க வேண்டும். முடிந்தவரை நம்மால் இயன்ற அளவிற்கு நம்முடைய பூமியினை ஒரு வளமான பூமியாக, இயற்கை சமநிலையோடு இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் பருவநிலை மாற்றம் என்பது ஏற்பட்டு பெரும் சேதங்கள் தான் நமக்கு ஏற்படும். புரிந்ததா மாணவர்களே? மழையை கணிக்கும் அறிகுறிகள். குஜராத்தில் உள்ள ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குறிப்பிடும் மழையை கணிக்கும் அறிகுறிகள்: கார் மேகங்கள் சூரிய உதயத்திற்கு 15 அல்லது 20 நிமிடங்களுக்கு முன்பாக கிழக்கு வானத்தில் தோன்றுதல், செம்மை நிற மேகங்கள், திடீர் புயல், காற்றின் திசை, இடி, மின்னல், பலமான காற்று, வானவில், முட்டைகளை சுமந்திருக்கும் எறும்புகள், பறக்கும் பருந்து, சூரியனை சுற்றி ஒளிவட்டம், வெப்பமும் ஈரப்பதமுமான வானிலை, தூசு பனிமூட்டம், இவையே தான் மழையை கணிக்கக்கூடிய அறிகுறிகளாக இருக்கின்றது. இவை தெரியும் பொழுது மழையானது பொழியும் என்று அவர்கள் கணித்து சொல்லியிருக்கின்றார்கள். அதேபோன்று புயலுக்கு பெயர் சூட்டுவது. சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனம் கடலில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயர் வைப்பதற்கு கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கியிருக்கின்றது. அதன்படி வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்க இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவு, மியான்மர், ஓமன், தாய்லாந்து ஆகிய 8 நாடுகள் ஒவ்வொன்றும் 8 பெயர்களை பரிந்துரை செய்திருக்கின்றன. அந்த பட்டியலில் உள்ள 64 பெயர்களின் வரிசைப்படிதான் ஒவ்வொரு புயலுக்கும் பெயர் சூட்டப்படுகின்றது. புயல்களுக்கு நிஷா, தானே, வர்தா, ஒக்கி, கஜா இது போன்ற புயல்களுக்கு பெயர் வைப்பது இந்த 8 நாடுகள் சூட்டிய பெயர்களினுடைய அடிப்படையில்தான். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பெருமழை காலம் என்பதில் 3வது பகுதியை பார்த்தோம்.
ஆற்றில் பாறைகள் தெரியும் அளவிற்கு மணல் அள்ளியதனுடைய விளைவாகத்தான் வெள்ளச்சமவெளிகள் என்பது அழிந்து வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. தமிழக நிலப்பரப்பில் விடுதலைக்கு முன்பு ஏறத்தாழ 50,000 நீர்நிலைகள் இருந்தன. ஆனால் அவை இன்று வெறும் 20,000 குறைந்திருக்கின்றது. சென்னை, மதுரை ஆகிய மாநகரங்களைச் சுற்றி மட்டும் ஏறத்தாழ 500 ஏரிகள், குளங்கள் காணாமல் போய்விட்டன. இருக்கின்ற நீர்நிலைகள் பெரும்பாலும் தூர்ந்துதான் கிடைக்கின்றது. லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நிலத்தடி நீர்மட்டமும் ஆண்டுக்காண்டு குறைந்து கொண்டே வருகின்றது. இதே நிலை தொடர்ந்து சென்றது என்றால் வேளாண்மை தொழில் என்பது கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பெரும் இழப்புகளை தான் சந்திக்க நேரிடும். வெள்ளப்பெருக்கு காலங்களில் மட்டும் நாம் மாற்று ஏற்பாடுகளை செய்கின்றோம். ஆனால் வெள்ளம் வடிந்த பிறகு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் நாம் நடவடிக்கை எடுப்பதில்லை. இனி வரக்கூடிய காலங்களிலாவது அவற்றை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியது என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. நடுவண் அரசு 2005 டிசம்பர் 23 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது. புயல், வெள்ளம், நிலநடுக்கம், வறட்சி, சுனாமி, நிலச்சரிவு, தீ விபத்து, சூறாவளி, பனிப்புயல், வேதி விபத்துகள் போன்ற பேரிடர்களானது நிகழும் பொழுது பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயலாற்றுவதற்கு இந்த ஆணையம் உதவுகின்றது. இவை மாநிலம், மாவட்டம், ஊராட்சி, சிற்றூராட்சி என்று அனைத்து நிலைகளிலும் குழுக்கள் அமைத்து பேரிடர் காலங்களில் செயலாற்ற இந்த ஆணையம் வழிவகை செய்திருக்கின்றது. பேரிடர் காலங்களில் தாங்கக்கூடிய புதிய கட்டுமானங்களை அமைத்தல், நீர்வழி பாதைகளுக்கான தெளிவான வரைபடம் உருவாக்கி அப்பாதைகளை தொடர்ந்து பராமரித்தல், சமூக காடுகளை வளர்த்தல், கடற்கரை ஓரங்களில் சதுப்பு நில காடுகளை வளர்த்தல் போன்றவை செய்தால்தான் பேரிடர் காலங்களிலிருந்து நாம் தற்காத்து கொள்ள முடியும். பேரிடர் ஏற்பட்டுவிட்டால் பதற்றமடைதலை தவிர்த்து வானிலை ஆராய்ச்சி மையம் வெளியிடக்கூடிய புயல், மழை தொடர்பான தகவல்களின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். வதந்திகளை நம்பவோ பரப்பவோ கூடாது. அரசு துறை, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றினுடைய உதவியோடு மீட்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும். அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகள் பாதிப்பின் காரணமாக மக்களை மீட்டெடுப்பது, முகாம்கள் அமைத்தல், அடிப்படை வசதிகளை பெறுவது, உணவு வழங்குவது, மருத்துவ உதவிகள் செய்வது போன்றவற்றினால் மனிதநேயம் என்பது உச்சமடைந்திருக்கின்றது. அந்த கூட்டு முயற்சி இயற்கை சமநிலையை பாதுகாப்பதிலும் தொடர்ந்தால்தான் பேரிடர் நிகழ்வுகளை நம்மால் தவிர்க்க முடியும். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதி நாம் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 27 மற்றும் 28. பக்கம் எண் 27 மேலாண்மை அமைப்புகள் இருந்தன என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 28 மழையை கணிக்கும் அறிகுறிகள் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 43 பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. அந்த வினாவிற்கான விடை தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் எண் 27 கடைசி பத்தி மேலே ஆயிஷா இருக்கின்றதா, அதில் நடுவண் அரசு என்பதிலிருந்து நடுவண் அரசு 2005 டிசம்பர் 23 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது. புயல், வெள்ளம், நிலநடுக்கம், வறட்சி, சுனாமி, நிலச்சரிவு, தீ விபத்து, சூறாவளி, பனிப்புயல், வேதி விபத்துகள் முதலான பேரிடர்கள் நிகழும்போது பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயலாற்ற இந்த ஆணையம் உதவுகிறது. இதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கடுத்து மாநிலம், மாவட்டம், ஊராட்சி, சிற்றூராட்சி என அனைத்து நிலைகளிலும் குழுக்கள் அமைத்து பேரிடர் காலங்களில் செயலாற்ற பேரிடர் மேலாண்மை ஆணையம் வழிவகை செய்துள்ளது என்பது வரைக்கும். இதுதான் அந்த வினாவிற்குரிய விடை. இந்த வினாவிடையை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது ஒருமுறை, படிப்பது பலமுறை. தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.